அந்த ஸ்கூல்ல மாறுவேட போட்டி நடக்குது. ஒரு அம்மாக்கு தான் பையனுக்கு கர்ணன் வேஷம் போடணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு மகாபாரதத்திலே கர்ணன்னா அப்படி பிடிக்கும். என் பையனை கர்ணனா பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. போய் அந்த டீச்சர்ட்ட சொல்றாங்க, நீங்களே இந்த கெட்டப் எல்லாமே போட்டுருங்க, இந்த கிரீடம், கத்தி, நகை, இந்த கவச குண்டலம் இதெல்லாம் போட்டா எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. இப்போ டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு 6000 ரூபாய் செலவாகும், நாங்களே எல்லா கெட்டப் எல்லாமே போட்டு அந்த மாறுவேட போட்டியில நிக்க வச்சிடுவோம், நாங்களே அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்துருவோம், கர்ணனுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்துருவோம், எல்லாமே அங்க நிக்க வச்சிருவோம், மொத்தம் 6000 ரூபாய் ஆகும்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. இப்ப அந்த பையன் சொன்னா, அம்மா என் ஃப்ரெண்டு கார்த்தின்னு இருக்காம்மா, அவங்க அப்பாவால ஃபீஸ் கட்ட முடியலமா, அவங்க அம்மா நேற்று அப்படியே கண்ணீர் மல்க கிளாஸுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏமா இந்த 6000 ரூபாயில 5500 ரூபாய் கொடுத்தாக்க அவங்க ஃபீஸ் கட்டிப்பாங்கம்மா, நான் அடுத்த வருஷம் இந்த மாறுவேட போட்டியில பங்கேற்கட்டுமா, இந்த 5500 ரூபாய் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுப்போமாமான்னு அந்த பையன் கேட்க அவங்க அம்மா கண்ணீரோடு பார்த்தாங்க. என் பையனுக்கு நான் கர்ணன் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கர்ணனே எனக்கு பையனா பிறந்திருக்காப்பான்னு அந்த அம்மா தான் பையனை கையெடுத்து கும்பிட்டாங்களாம். அப்பாவை போல் இருக்கிறானா, அம்மாவை போல் இருக்கிறானா என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சாயல் பூச நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் குழந்தை கடவுளின் சாயலோடு இருக்கிறது.